தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞாயிறு நோக்கி நடப்போம் என்னும் இணையதள உறவுகளே, இயேசு தம் சீடர்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பாக அவர்களிடம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்னும் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை தான் நாம் இன்று தூய ஆவி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். எனவே தொடரும் வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம். வானத்திலிருந்து வையகமிழந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக, உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக, பயிருக்கு மழையே பார்வைக்கு ஒளியே பரமனின் அருளே வருக, பயிருக்கு மழையே பார்வைக்கு ஒளியே பரமனின் அருளே வருக, வானத்திலிருந்து வையகமிழந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. மூவர் இறைவனே உமக்கு நன்றி, வழிநடத்தும் தூய ஆவியே உமக்கு நன்றி. தூய ஆவியின் பெருநாளை கொண்டாடுகின்ற இன்றைய நாளில் நாம் திருச்சபையின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். எமது திருச்சபையானது 2000 ஆண்டுகளை கடந்துள்ளது. 2000 ஆண்டுகளில் நமது திருச்சபை பல சவால்களை எதிர்நோக்கிய போதும் நமது திருச்சபை நிலைத்து நிற்பதற்கு அயராது உழைத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் செய்யும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் துணையாக இருந்து வழிநடத்திய கல்விக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் தூய ஆவியை நமது திருச்சபையை பல பிரச்சனைகளில் இருந்து விடுவித்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய திருச்சபையில் இறையரசை கட்டியெழுப்ப உழைக்கும் அனைவரையும் தவறான பாதையில் செல்லாமல் உங்களை நேரிய வழியில் செல்ல நீரே துணை புரியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்று பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறில் காலடி பதித்துள்ளோம். தூய ஆவியாரின் வருகையின் பெருநாளை கொண்டாடும் இன்றைய நாளிலே அன்றைய அன்னை மரியாள் சீடர்களோடு ஒன்று கூடியிருந்த போது வல்லமையாம் ஆவியானவர் இறங்கியதும் அவருடைய வல்லமையை பெற்று பூட்டிய அறைகளிலிருந்து உடன் புறப்பட்டவர்களாக இயேசுவின் நற்செய்தியை எங்கும் துணிவோடும் மகிழ்ச்சியோடும் அச்சமன்றியும் பறைசாற்றி இயேசுவின் உண்மை சாட்சிகளாக திகழ்ந்த அந்த அப்போஸ்தலர்களைப் போல, திருத்தூதர்களைப் போல நாமும் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பகுதிகளில், நம்முடைய நாட்டின் பல பகுதிகளிலும் நடந்தேறும் பல வகையான சீர்கேடுகள், அக்கிரமங்கள், வெண் செயல்கள் ஒளிந்து தூய ஆவியாரின் அமைதியும் அன்பும் அனைவருடைய உள்ளங்களிலும் பொழியப்பட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழும் நிலை ஏற்பட பூமியின் மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற செய்தியை நாங்கள் மனதில் தாங்கியவர்களாக இத்திருப்ப தியான பாடலில் நாங்கள் பங்கு பெற்றுவோம். பதிலரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே நீரே துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர்,
வான்வழியை கூடாரமென விரித்துள்ளவர். ஆண்டவரையும் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரையும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. என்னுயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரையும் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீரும் அது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. ஆண்டவரையும் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீரும் அது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்தி விட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரையும் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரையும் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். புனித யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடக்கம் 23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியின் மூலம், அன்று இயேசு சீடர்களுக்கு தோன்றும் முன் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து அந்த வீட்டின் அறையினுள் கதவை மூடிக்கொண்டு ஒளிந்திருந்தார்கள். மூடப்பட்ட அறையினுள் இயேசு வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றவுடன் அவர்கள் மனதில் பல குழப்பங்கள் எழுந்தது. அதை இயேசு கண்டு அவரது கையில் ஆணிகளால் அறையப்பட்ட கையையும் ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவில் உள்ள காயத்தையும் காட்டி அவர்களது பயத்தை தெளிவுபடுத்தினார். பின் அவர்களுக்கு தூய ஆவியையும் அருளி அவர்களை தனது பணியில் ஈடுபட அழைப்பு விடுக்கின்றார். அன்று அவ்வேளையில் சீடர்கள் அவரிடமிருந்து பயத்தினை இயேசுவிடமிருந்து வரும் அமைதிக்கான வார்த்தையான பயப்படாதே என்னும் வார்த்தையின் மூலம் அவர்களது குழப்ப நிலையை விட்டு மன அமைதியை பெறுகின்றனர். இயேசுவின் பணியை தொடர்கின்றனர். நான் என் வாழ்வில் இவ்வாறான பயம் என்னையும் ஆட்கொண்டிருப்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். எந்த காரியத்தையும் செய்யும் முன்னோ அல்லது பூசையின் பீடத்தில் ஏறி வாசகங்கள் வாசிக்கும் போதோ அவ்வாறான மனநிலை என்னுள்ளும் இருந்திருக்கின்றது. அவ்வாறான மனநிலையின் போது நான் செய்வது
என் மனதுக்குள்ளேயே ஆண்டவரை உமது தூயாகி என்னும் அனுப்பியருளும் இந்த இக்கட்டான நிலையில் என்னை வழிநடத்தும் என்பதே. அந்த ஒரு வார்த்தையை கூறிய பின் எனது மனநிலையினுள் நான் தைரியமான ஒரு நிலையை உணர்ந்து கொள்கின்றேன். அதன் பின் நான் செய்ய இருக்கும் காரியத்தை சரிவர செய்திருக்கின்றேன். இவ்வாறான செயற்பாடுகளின் போது நான் என்னுள் இருக்கும் தூய ஆவியை கண்டிருக்கின்றேன். இந்த நற்செய்தியின் மூலம் எமக்கு நாம் எமது பயம், தயக்கம், வெட்கம் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு தூய ஆவியின் கொடைகளை ஆட்கொள்ளப்பட்டு இறைப்பணியை உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு இன, மத, மொழி என்பவற்றை தாண்டி இறை அன்பை எம் அன்பின் மூலம் மக்களுக்கு எடுத்துக்காட்ட எம்மை அழைக்கின்றது. இறைப்பணியை, அதாவது இயேசு எமக்காக விட்டு சென்ற தனது பணியை நாமும் முன்னெடுத்து செல்ல எம்மையும் அழைக்கின்றது. அன்பு தாயே, கருணையின் கடலே, இரக்கத்தின் ஊற்றே அம்மா, எம்மை இவ்வளவு காலமும் கரம் பிடித்து வழி நடத்தி செல்கின்றேன். அன்று கானாவூர் திருமண வீட்டில் இயேசு அற்புதம் செய்ய வழிவகுத்தவரே, எங்கள் வேதனை துன்பங்களை அறிபவரே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறியவும் அவரின் வார்த்தை தியானிக்கவும் அவ்வார்த்தை என்னுள்ளும் நான் அவரினுள் வாழ உதவி செய்பவரே, உமது பிள்ளைகள் வழி தவறி போகா வண்ணம் இயேசுவோடு எம்மை இணைக்கும் பாலமாக விளங்கும் கருணையின் கடலே, எல்லோருக்கும் அன்னையாக விளங்கும் மரியே நீ வாழ்க. நாம் எப்பொழுதும் பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை வழிநடத்தி தூய வழியில் நடக்க எம் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் சிறப்பாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிற்கிறேன்.